நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி இருக்குது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு சொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான்டா. இத தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்குமொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. ஜல்லியில கொண்டு வந்துருப்பாங்க. இருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணுல படுறதுக்கு முன்னாடி ஐயா. டேய் நாயா ஏன்டா கண்ணுல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது தான் கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அண்ணே குத்து விளக்கு ஏத்தவாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னால வர முடியாதியான்னு உடனே ஒரு குத்து விளக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. நான் இங்க இருந்து கொளுத்தி அனுப்பி விட்டேன். இங்க இருந்து எரிஞ்ச மணிக்கேவா கொண்டு வராங்க? என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும். பிஸியா இருக்கோம்ல. மறுபடியும் அவங்க தான் போன் பண்றாங்க பாரு. அவங்களா? ஹலோ பழனிசாமி ஸ்பீக்கிங். நூடல்ஸா? யாரு? இல்ல மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீர்த்துட்டு போகணும் கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு, வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. வந்துட்டாங்கல்ல. யாரு? பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்க. ரைட்ல ஆளு விட்டு தர்றாங்களா? பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுனாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. இந்த கெட்டப்ல அப்துல் ரஹ்மான் பாட்டு பாடுற என்ன? அந்த கெட்டப்ல குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நான் பாட முடியும்? இல்ல சினிமா பாட்டு பாடுறியே, பாத்தியா ஓத தெரியாதா? தெரிஞ்சதானே. என்னது? இல்லங்க பழகிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம 10 நாள் மனப்பாடம் பண்ணி முழுசா வந்து ஒப்பிக்கிற பாய். உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. பெட்ஷீட் மாதிரி தெரியும். ஆஹா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா இந்த ஏரியாவுல கொஞ்சம் எச்சரிக்கையா தாமா தெரியணும். என்ன அந்த இடத்துல திடீர்னு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க? பாதையை மத்திட்டு மரம் மாதிரி நிக்கிற யார் நீங்க? அதை தாண்டா நானும் கேக்குறேன். நீ யாரு? நான் பாய். பல்ல உடைச்சிருவான் படவா. ஏன் என்னத்துக்கு? யார்கிட்ட பூ சுத்துற? உன்னை எங்க சங்கத்துல பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் கேட்க நீ யாரியா? நான் இந்த ஏரியா தாதா டான் சாம்பிராணி. டான் சாம்பிராணியா? அதுக்கு என்னங்க இப்ப? சாயங்காலம் சங்கத்துக்கு வா. உன்னை அம்மனை கட்டையா செக்கப் பண்ணு. அம்மனை கட்டையா செக்கப்பா? என்ன செக்கப் பண்ணிருக்கான்னு செக்கப் பண்ணும். சுண்ணத்து பனைமரத்துக்கு